234 தொகுதியிலும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் என்ற ஜெயலலிதாவின் பாட்ஷா பலிக்காது என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் ஆலங்குளம் தொகுதி வேட்பாளர் பூங்கோதையை ஆதரித்து செவ்வாய் மாலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு தொகுதியிலும் 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழக சட்டசபை தேர்தலில் 234 தொகுதியிலும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் என்ற ஜெயலலிதாவின் பாட்சா பலிக்காது என்றும் ஸ்டாலின் கூறினார். ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கை கவனித்து வரும் கரூர் அன்புநாதன் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் ரெய்டு நடத்திய போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அதிமுகவினர் வீட்டில் கோடி கோடியாக பணம் பதுக்கி வைத்திருப்பதை பிடிக்க முடியாத தேர்தல் கமிஷன் அப்பாவி வியாபாரிகளிடம் பணத்தை பறிமுதல் செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தனியாக சென்று முதல்வரின் ஆலோசகரை சந்தித்து வருவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அத்துடன் தமிழகத்தில் அதிகாரிகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக தவறு செய்வதாகவும், அவர்கள் தவறு செய்வதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இல்லையென்றால் மே 19ஆம் தேதிக்கு பிறகு திமுக ஆட்சி வந்ததும் தவறு செய்யும் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். பொய் சொல்வதுதான் ஜெயலலிதா பாணி என்றும், அவரை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தேர்தல் அறிக்கையில சொன்ன உறுதிமொழிகளை செஞ்சுட்டாங்களா? 110 அறிக்கையில அறிவிச்சதை செஞ்சுட்டாங்களா? அத சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்க மட்டும் இல்ல, சொல்லாததையும் செஞ்சுட்டாங்களாம். சொல்லாததையும் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றது உண்மைதான். என்ன சொல்லாததை செஞ்சாங்கன்னா, ஊருக்கு ஊரு, வீதிக்கு வீதி, தெருக்கு தெரு, மூளைக்கு மூளை, முச்சந்திக்கு முச்சந்தி, டாஸ்மாக் கடைகளை திறப்புன்னு சொல்லவே இல்லை, திறந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, சம்பரபாக்கிய திறந்து விடுவேன்னு சொல்லவே இல்லைங்க, அதையும் செஞ்சுட்டாங்க. ஆக பொய்யே சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பாட்டு, சினிமாவில் வந்த பாட்டு இது. புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. எங்க நீங்க பாடுங்க. புலவர் சொன்னதும் புலவர் சொன்னதும் அம்மா சொல்வதும் ஜெயா சொல்வதும். ஆக இப்படி பொய்யையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு சரியான பாடத்தை நீங்க வழங்கணும்னா மறந்துடாதீங்க, உதயசூரியன்.